ஸோ எங்கே போச்சுன்னே தெரியலையே. சே, அந்த பக்கம் போய் தேடி பார்ப்போம். என்ன இவன் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கியா? டேய் கார்மேகம், டேய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், நெப்போலியன் மாதிரி நின்றுருக்கான் பாரு. டேய் கார்மேகம், என்னடா அதை டென்ஷனாக இருக்க? அட ஏன்டா கெடாவை காணோம்டா. கெடாவை காணோம்? ஆமாம், காலையில் போன சாயந்தரமாகி போச்சு. டேய் நம்மளே மாடு மாதிரி இருக்கோம், நம்ம ஆடை துளைக்கலாமாடா? இல்லடா டென்ஷன் ஆகாத, கொன்றுவேன். ஆமா ஆத்துருவா. ஏய் இரு, நீ என்ன ஜட்டியோட சுத்திட்டு இருக்க? ஆமா, நீ என்ன மதியானம் பண்ணிட்டு இருக்க? அட அதுவாடா முக்கியம், வா கெடா தருவோம் வாடா. சரி வா. அது வந்து மாப்பிள்ள இன்னைக்கு வந்து என்னடா ஜட்டியை கழுவாம போட்டுட்டு இருக்க? இல்லடா அதுவே காஞ்சிரும்டா, வா தேடலாம் வா. கருமண்டா படிக்காம இருந்தா சரி. ஏன் மாப்பிள்ள கெடா எத்தனை கிலோ தேரும்? ஏன் கேக்குற? சும்மா கேட்டு. ஏன்டா அங்க பாரு ராமசாமி. ஆமா, என்ன பகுமானமா வரா பாத்தியா? இவன் என்னடா மதியான நேரத்துல பல்ல விளக்கிட்டு இருக்கியா? ஏன்டா உனக்கு எவன் மதியம் கக்கா போறான், எவன் பல்லு விளக்கம் தான் முக்கியமாடா, நம்ம கெடாவா கணான்டா. அதை அவன் தான் எடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது. போன வாரம் மாட்டினான்ல, மாட்டி கோடி தேடி மாட்டினான்ல. ஆமா, அப்ப அவன் தான் எடுத்திருப்பான், நீ அவனை பிடி. போய் கேப்போம். நான் வரல, எனக்கு அவனுக்கு ஆகாது, நீயே இந்த இரு வர்றேன். இது நம்மளால முடிஞ்சது. ஏய் என் கடா எங்கடா? எந்த கடா? நீ தானடா என் கடாவை தூக்குன. டேய் நானே உடம்பு சரியில்லாம இப்பதான் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கேன், ஏன்டா கேட்டுட்டு இருக்க கெடாவை? கெடாவை தூக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற நீயே. டேய் நானே அன்னைக்கு முனியப்ப சாமி மேல சத்தியம் பண்ணலடா, இனிமே திருட மாட்டேன்ட்டு. ஏன்டா கேட்டுட்டு இருக்க? அப்ப நீ எடுக்கலையா? எடுக்கலடா. டேய் செய்வன வச்சிருடா, அப்புறம் தங்கைக்கு செத்து போடா. வச்சுக்கடா, ஏதோ ஆனா ஆயிட்டு போட்டும் போடா. ஏண்டா பேசிக்க நீ வசாதுக்கு முன்ன அடி. டேய் டேய் என்னடா இருக்கு? டேய் வாடா, நான் பேசாம இருங்கறல்ல. டேய் டேய் ஓவரடா. ஏய் யாவரெல்லாம் கிடையாது, பேசாம வந்துக்க. ஏய் போடா, ஏய் நீ போடா. இங்க அவன் தான் அவன் இல்லையே சொல்றாடா, அவன் ரத்தங்கள் போய் பாத்துக்கலாம் வாடா. டேய் போடா போடா, ஒரு இடத்துல கருப்பேத்திட்டு இருக்காங்க. டேய் ஏய் போடா வாடா. இங்க எதுக்குல அவனை போட்டு பிடிச்சிட்டு இருக்க? நீ தான்டா அவன்னு சொன்ன. அவன் சொன்னா இப்படி போய் அடிப்ப. டேய் தொலைஞ்சது ஏன் கடாடா? உன் கடாதான்டா, வாடா தேடுவோம் வாடா. என் பிள்ளை ஆட்டுக்கு 20 கிலோ 1000 ரூபா ஆகும்ல. அதையா இப்ப கேக்குற? சும்மா கேட்டேன், அப்படியே போய் தேடுவோம் வா. அந்த ஒரு அங்கிட்டு போயிட்டு இருக்காரு. சாயந்தரம் ஆட்டு காசு குடிக்கலாம், வர்றியா? வண்டி விட்டு விடு. நோ கார்மேகண்ணா, யாரோ கூப்பிடுறாங்க. இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? டேய் ஏன்டா கத்திட்டே வர்றவன்? என்னண்ணே கணேசனை கிடா வீட்டுக்கு ஏனே வரல? அட ஆமா, மறந்தே போயிட்டேனடா. உனக்கு தானே மறந்து போச்சு, கெடா கொடுத்த தெய்வம் பக்கத்துல நிக்குது, அவர் உன்ட்ட சொல்லையா? கெடா கொடுத்த தெய்வமா? பெத்தாலா இல்ல யானை கப்பிச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அப்பல நாட்டுல நல்லதுக்கே காரணமா மாப்பிள்ள, திருடி கொடுத்தா அதை போட்டெல்லாம் கொடுக்குறானுங்க. இங்க கோவப்படாத அப்பல கோவப்படாத. ஐயோ கால் தடுக்குது. ஏன்டா என் கெடாவை திருடிட்டு என் கூடயே சேர்ந்து தேடிட்டு இருக்கியா? ஆமாப்பா தெரியுண்டா, நீ மதியானம் பேண்டுட்டு இருக்கும் போது அது என் கடாவா தான் இருக்கும்னு. இல்ல நானாவது தொடக்கறி தான் தின்னேன், ராமசாமி தனக்கறி தான் வேணும்னு அடம்பிடிச்சு. இதுல அவங்க வேற உடந்தையா? ஆமாப்பா, என்ன நடந்ததுன்னா என்ன இன்னைக்கு எவனும் சிக்க மாட்டான். டேய் வாடா இங்க. அடி வாடா. டேய் ராமசாமி. டேய் என்னடா சின்ன பையில கொட்டி விளையாண்டுட்டு இருக்க? அப்ப ஒண்ணு கிட்ட சரி வந்த விஷயம் சொல்லு. நம்ம குமார் இருக்கானடா. ஆமா, அவனுக்கு என்னாச்சு? அவன் அவனோட ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் 20,000 ரூபா கொடுத்து கெடா வாங்க சொல்லியிருக்கான். சரி, அதுல அவன் 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு 10,000 ரூபா தான் வச்சிருந்தான். மீதி 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படா கெடா வாங்குறதுன்னு முடிச்சுட்டு இருந்தான். நீ ஏன்டா புலம்புற? நம்ம கைவசம் ஒரு கெடாய் இருக்கு, நீ பயப்படாத, கெடாவை நான் பிடிச்சிட்டு வரேன்ட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏய் நம்ம கிட்ட கெடா எங்கடா இருக்கு? என்ன எங்கடா பார்க்க வந்த?
எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை நம்பி வந்துட்டேன். எனக்கு கிடாய பிடிச்சி கொடு, அவ்வளோதான். கெடாவை பிடிச்சி கொடுக்கணுமா? என்னடா சொல்கிற? 10,000 வரை சொல்கிறேடா. நம்மக்கிட்ட வர காசு இல்லை. இந்த வரலாம் பேசாமல் கார்மேக கெடாவை தூக்கிட்டா? டேய், அவன் மோசமானவன்டா. அவன் கடையை தூக்கணுன்ற. ஏ, அவன் மோசமானவனா? நான் அவனை மோசம் போக வைக்கிறவன்டா. அவன் கெடாவை நான் தூக்குறேன்டா. அப்படியே ஒரே தூக்குறேன் பாடுறா. இருங்க பாய், போய் இப்போ தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ சரிங்களா, தம்பி என்னவீங்க பாரு. இப்போ அதை நான் நினைக்கிறேன், நீ வேடா லவடு. இங்க பாரு உத்தமா, என் ஃப்ரெண்டு கெடா வாங்க சொல்லி என்கிட்ட ஒரு 20,000 ரூபா கொடுத்தியான். சரி, அதுல ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா? இதை பத்தி ராமசாமி கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கெடா இருக்குது, அதை 10,000 ரூபாய்க்கு தர்றதா சொன்னையாமா. சொல்லிட்டானா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை நம்பி வந்துட்டேன். எனக்கு கிடாவை பிடிச்சி கொடு. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த கெடா தான் வேணும். 10,000 ரூபா ரெடியா இருக்கு, தரையா? தரேனா? எனக்கும் பணத்தை வேற இருக்கு. ராமசாமி வேற சொல்லிட்டேன். சரி, உனக்கே தரேன். அமௌண்ட்டை ஃபோன்பேல போட்டுரு. வா, கடாவை கட்டுரு வா. நம்மளே மாடு மாதிரி இருக்கோம், நம்ம ஆடை துணைக்கலாமாடா? ஏமாப்பிள்ள ஆட்டுக்கு 20 கிலோ 1000 ரூபா ஆகும்ல? ஏமாப்பிள்ள கெடா எத்தனை கிலோ தேரும்? அவன் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். உன்னை இப்ப எப்படி டீல் பண்ண போறா? கார்மேகண்ணே, என்னடா உங்க மாட்டையும் காணானே. மாட்டையும் காணாமா? இன்னும் இவனையும் காணா.